வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற பேஜில் இருக்க கீபோர்டோட கீழே சென்ட் ஆப்ஷனை எப்படி கொண்டு வரது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும், என்ட்ரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு எப்படி என்ட்ரு ஆப்ஷனை கொண்டு வரது. ஸோ அந்த ட்ரிக்கையும் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே கார்னரில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் என்டர் இஸ் சென்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பட்டன் டிசபிளில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அந்த க்ரீன் கலர் பட்டனை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த க்ரீன் கலர் பட்டன் ஆன் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி வாருங்க. ஸோ வந்துட்டு ஒரு சேட் பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா, இப்போ ஹாய்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சென்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த இடத்துல என்டர் பட்டன் தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை சென்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிடும். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ கிளிக் பண்ணல, நீங்கள் எதை டைப் பண்ணிவிட்டு கீழே பக்கத்தில் இருக்க சென்டுங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ சென்ட் ஆயிரும். ஸோ இந்த கீபோர்டு ஆப்ஷன் வேணும்னுவாங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை எனக்கு பழையது மாதிரியே இருக்கட்டும், எனக்கு பழைய மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பட்டன் வேண்டாம், அதில் என்டர் பட்டன் தான் வேணும்னுங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பழைய மாதிரியே கொடுத்துருப்பாங்க. மெயின் பேஜுக்கு போயிருங்க. ஸோ இந்த பேஜில் மேலே போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்டர் இஸ் சென்ட் அந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் டிசபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி மறுபடியும் அந்த சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ஏதாவது டைப் பண்ணுங்கள், ஹாய்னு டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்டர் பட்டன் இருக்குது, சென்ட் பட்டன் இல்லை. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மேட்ரு. உங்களுக்கு சென்ட் பட்டன் வேணும்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபாலோ பண்ணாமலே இருந்துக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பட்டனை கீபோர்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதை என்டர் பட்டனையும் கீபோர்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.